இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் சிஎன்ஜி பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 5 பஜாஜ் சிஎன்ஜி பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மக்கள் சிஎன்ஜி பைக்கை வாங்குறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் தாங்க. ஸோ இப்போ இந்த சிஎன்ஜி பைக்கை பற்றி அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அது இல்லாமல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இன்ட்ரோ. ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்ஜி டேங்கை சீட்டுக்கு அடியிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஒரு யூஸராக பார்க்கும்போது இது சிஎன்ஜி பைக்கு தான் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பஜாஜை பாராட்டியே ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் அப்சர்வரை கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு 100cc பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுத்துருப்பாங்க ஒரு காஸ்ட் கட்டிங்காக. ஆனால் இவங்க மோனோ ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ட்வின் ஷாக் அப்சர்வரை விட இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். இதில் மெயின்லி இம்ப்ரெஸ் பண்ணது என்னன்னா பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி தான். இதில் 2 லிட்டர் பெட்ரோல் ப்ளஸ் 2 kg சிஎன்ஜி கொடுத்துருக்காங்க. ஏன் பெட்ரோல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கேயாவது சிஎன்ஜி யூஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, சிஎன்ஜி காலி ஆயிடுச்சுன்னா ஸோ நீங்கள் ஒரு கேனில் பிடிச்சிட்டு வர முடியாது பெட்ரோல் மாதிரி. அதனால் ஒரு சேஃப்டிக்காக கொஞ்சம் பெட்ரோல் வச்சுக்கிறது. இப்போ எல்லாத்துலேயுமே எல்லா 4 வீலர்லேயுமே பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி தான் இருக்கும், வெறும் சிஎன்ஜி மட்டும் இருக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மைலேஜ். ஸோ 1 kg சிஎன்ஜிக்கு மைலேஜ் 100 கிலோமீட்டர் கொடுக்குன்னு சொல்லி ஏஆர்ஐ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம 100 எதிர்பார்க்க முடியாது. ஒரு 10-15 குறைச்சி கொடுத்தாலும் ஒரு 85 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சிஎன்ஜியோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 87.5 rupees 1 kg சிஎன்ஜி. ஸோ அப்போ 85 கொடுத்ததுன்னா அப்ராக்சிமேட்டாக ரன்னிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபாங்கிற ரேட்டில் தான் வரும். ஸோ இது நம்ம யூசர்ஸுக்கு, சிஎன்ஜி யூசர்ஸுக்கு நல்ல பெனிஃபிட்டாகவே இருக்கும். ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா இதோட பேஸ் வேரியன்ட் 95Kலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது 3 வேரியண்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. பேஸ் வேரியன்ட் 95K, மிட் வேரியன்ட் 1,05,000 அண்ட் டாப் வேரியன்ட் 1,15,000. பேஸ் வேரியண்ட்டில் ஹாலஜன் ப்ளஸ் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு டாப் வேரியண்ட்டில் எல்இடி லைட் ப்ளஸ் டிஸ்க் பிரேக் அண்ட் ப்ளூடூத் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸிங்காக தான் இருக்குது. இப்போ நீங்கள் 125cc பைக் எடுக்கிறீங்கன்னா கூட இதே ரேஞ்சில் தான் இருக்கும் ப்ரைஸிங். ஸோ இது ப்ரைஸிங் பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். அடுத்து டிஸ்அட்வான்டேஜ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஸ்டேஷன் தான். இந்த சிஎன்ஜி பைக் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னா இது மிகப்பெரிய ஃப்ளாப்பாக தான் அமையும். ஸோ அடுத்து பர்ஃபார்மன்ஸ். இந்த பைக் பார்த்தீங்கன்னா 125cc சிஎன்ஜி பைக். ஸோ இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும்னா ஒரு 100cc பெட்ரோல் பைக்கோட கம்பேர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பைக்கோட பிரியராக இருந்தீங்க அப்படின்னா இது நல்லா ஓட்டணும், பர்ஃபார்மன்ஸ் பெருசாக கொடுக்கணும்னா இது உங்களுக்கான பைக் இல்லை. இதோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஒரு 100cc பெட்ரோல் பைக் அளவுக்கு தான் இருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஃபில்லிங் டைம். நீங்கள் பெட்ரோலில் ரீஃபில் பண்ணுற அளவுக்கு பட்டுன்னு ரீஃபில் பண்ண முடியாது. இது கொஞ்சம் டைம் சேர்த்து எடுத்துக்கும். இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு 95 கிலோமீட்டரும் சிஎன்ஜிக்கு 90 கிலோமீட்டரும் கொடுக்குன்னு சொல்லி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சேஃப்டி 11 விதமான சேஃப்டி டெஸ்டிங் எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இருந்தாலுமே மக்களுக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் இதை ஓட்டும்போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா காரில் டிக்கியில் தான் சிஎன்ஜி வச்சுருப்பாங்க, சிஎன்ஜி டேங்கை. ஆனால் பைக்கில் நம்ம சீட்டுக்கு அடியே சிஎன்ஜி டேங்கை வச்சுருக்கிறதுனால மக்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். லெட்ஸ் கம் டு த கன்க்ளூஷன். ஸோ இந்த பைக்கு வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இந்த பைக்கை நம்ம தமிழ்நாட்டுக்கு லான்ச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இதோட ரியல் டைம் ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்குது எல்லாமே பார்ப்போம். பார்த்துட்டு வாங்குவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்த உடனே வாங்க வேண்டாம். இந்த பைக்கை பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதில் நான் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.